எல்லாருக்கும் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்டின்ட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க. அத வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் நம்ம நயினா நாகேந்திரன் அவர்களிடம் கேட்கும்போது, அவங்க வந்து இத பத்தி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஏங்க முதல் தளத்தில வந்து ரெய்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கீழ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்த கட்சி தாங்க திமுக. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அவங்க வாய் சவடலாம் அதிகமா பேசுவாங்க. இது எப்பவுமே நடக்கிறது தான்." அப்டின்னு சொல்லிட்டு அவரு கடந்து போறாரு. என்ன விஷயம் அப்டின்னா, இது இது வந்து எல்லா கட்சிகளுமே பேசக்கூடியது தான். எங்கள வந்து என்ன பண்ணிருவாங்க, என்ன மிரட்டிருவாங்க, என்ன பண்ணிருவாங்கன்னா, அதுக்கேத்த மாரியான சூழலும் உருவாகிட்டு தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர இடி ரெய்டு பண்ணி ஃபைலெல்லாம் எடுத்துட்டு போய் மத்திய அரசு வச்சுக்கிட்டு, ஆனா யாருக்கு என்ன தண்டனை வாங்கி குடுத்துச்சு? அது மத்திய அரசுக்கு விட ஒரு பிரிவு தான் இடி இது அமலாக்கத்துறைங்கிறது. அவங்க எடுத்து போய் யாருக்கு பெரிய தண்டனைகள் வாங்கி குடுத்தாங்க? எல்லாத்தையும் வச்சு அரசியலுக்கு தான் பயன்படுத்துறாங்கன்றது தான் கணக்கா இன்னைக்கு இருக்கு. அத நயினார் நாகேந்திரனே பாருங்க ஒரு வகையில ஒத்துக்கிறாரு பாருங்க. கீழ வந்து மேல ரெய்டு போம்போது கீழ கூட்டணி பேசுறாங்க அப்டின்னா, அப்போ வந்து அது போல தான் அரசியல் இருக்கு. இது வந்து சும்மா ஒரு வந்து அழுத்தத்த குடுக்குறதுக்கும், அடுத்தவங்கள மிரட்டுறதுக்கும் தான் இந்த ஈடிய பயன்படுத்துறாங்கங்கிறத அவரே ஒரு வகையில ஒத்துருக்காரு. நேரடியா சொல்லல. அவரும் ஒரு வகையில ஒத்துக்கிறாரு. பல பெரும் புள்ளிகள இத வச்சு தான் பணிய வைக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள்ட்ட இருக்கு. இத வந்து மறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து எடுத்து போற என்ன எடுத்துட்டு போறாங்க அதாவது ஈடி வருதுங்கிறத சொல்றாங்களே தவிர, என்ன எடுத்துட்டு போறாங்கன்னு என்ன சொல்றாங்களா? வெளியவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. குத்து மதிப்பா தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குது? என்ன போயிட்டு இருக்குங்கிறத யாருமே பதிவு பண்றதில்ல. அது அவங்களுடைய தேவைக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்கன்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது உண்மதான்.